Hello viewers, welcome to Thamizh Saaral. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா abstract noun பத்தி பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாसेसல வந்து ரெண்டு கிளாஸா நம்ம வந்து nouns பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல மொத்தம் 8 டைப் சொல்லிருந்தேன். அதுல ஃபர்ஸ்ட் டைப் நவுனை பத்தி தான் கடைசி ரெண்டு கிளாஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? நவுன்னா என்னன்னு பார்த்தோம். நவுன்னா என்ன? நேமிங் வேர்ட். அது எத்தனை டைப்ஸ் இருக்கு? 5 டைப்ஸ் இருக்கு. என்னென்ன? ப்ராப்பர் நவுன், காமன் நவுன், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுன், அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதில் நம்ம ப்ராப்பர் நவுன் பார்த்தாச்சு, காமன் நவுன் பார்த்துட்டோம், கலெக்டிவ் நவுன், மெட்டீரியல் நவுனும் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? அப்ஸ்ட்ராக்ட் நவுன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் வந்து நம்மளால் பார்க்கவும் முடியாது, தொடவும் முடியாது, ஆனால் உணர மட்டும்தான் முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம், இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம்னா அந்த சந்தோஷத்தை நம்மளால் பார்க்க முடியாது, தொட முடியாது, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். அதே மாதிரி நம்மளுடைய கோபம், நம்மளுடைய கருணை, இதெல்லாம் வந்து பார்க்க முடியாது ஆனால் உணர முடியும் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் நவுனை பற்றி பார்க்க போகிறோம். நான் சொன்னேன் இல்லையா, தேர் ஆர் டெஃபினிஷன். இது சம் நேமிங் வேர்ட்ஸ். நேமிங் வேர்ட்ஸ்னால் என்ன? நவுன்ஸ் that can only be felt or experienced. We can feel but we cannot see or touch it. Example, happiness, sadness, mercy, anger, இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்மளால் என்ன பண்ண மட்டும்தான் முடியும்? உணர மட்டும்தான் முடியும், பார்க்க முடியாது, தொட முடியாது. ஸோ இதுதான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா there are some naming words that can only be felt or experienced. We can feel but we cannot see or touch it. Examples தான் என்ன சொன்னேன்? happiness சந்தோஷம், sadness துக்கம், mercy கருணை, anger என்னது? நம்மளுடைய கோபம். இதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? உணர முடியும். இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நான் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க, இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ தான் விஸ்டம், ஹானஸ்டி, ப்ரைட், ட்ரூத், சைல்ட்ஹுட், பாய்ஹுட், மதர்ஹுட். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுனுடைய எக்ஸாம்பிள்ஸ். இப்போ பாருங்கள், நான் சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வேறு மாதிரி எழுதுகிறேன். இப்போ ஒரு வேர்ட் கொடுத்து இதோடைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி எழுதுன்னு பாருங்கள். இதுலேருந்தே நான் காட்டுறேன் உங்களுக்கு. வாய்ஸ் உடைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? விஸ்டம். ஹானஸ்ட் உடைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? honesty. True உடைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? truth. Child உடைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? childhood. happy உடைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? happiness. sad உடைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன் என்னது? sadness. ஸோ இதுதான் என்னது? அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரவுட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரவுடுக்கு நீங்கள் என்ன எழுதணும்? ப்ரைட். புரியுதா? இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இதுவும் கிடையாது, இதெல்லாம் வந்து அட்ஜெக்டிவில் வரும். அட்ஜெக்டிவ்க்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன் நம்ம எழுதியிருக்கோம். அட்ஜெக்டிவ் வந்து இன்னும் அடுத்தடுத்த கிளாஸஸில் நம்ம பார்க்கலாம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஒன்று தான் என்னது? அட்ஜெக்டிவும் நவுன், ப்ரொனவுன். அதுக்கப்புறமா அட்ஜெக்டிவ் பார்க்கும்போது இதை பற்றி நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ உங்களுக்கு அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ஸ்ட்ராக்ட் நவுன்னா என்ன? There are some naming words that can only be felt or experienced. We cannot see it or touch it, but we can feel it. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஹாப்பினஸ், சேட்னஸ், mercy, anger, இதெல்லாமே. இப்போது noun and its types ஆர் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதில் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்னதாக சுருக்கமாக நான் உங்களுக்கு மொத்தமாக நவுனை பற்றி சொல்ல போகிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? நவுன். நவுன் இஸ் அ நேமிங் வேர்ட். நேம்ஸை பற்றி சொல்கிறது தான் என்னது? நவுன். ஃபர்ஸ்ட் நவுன் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர் நவுன்னா என்னன்னு சொன்னேன்? குறிப்பாக ஒருத்தரை பற்றி மட்டும் சொல்கிறது ப்ராப்பர் நவுன். தட் இஸ் பர்டிகுலர் நேம் ஆஃப் அ பர்சன், அனிமல், பேர்ட்ஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட்டு காமன் நவுன் இஸ் யூஸ் டு ரெஃபர் காமன்லி, பொதுவாக சொல்கிறது. நெக்ஸ்ட்டு கலெக்டிவ் நவுன், ஒரு குரூப்பாக இருக்கிற பர்சன்ஸ்க்கோ, அனிமல்ஸ்க்கோ, பேர்ட்ஸ்க்கோ நம்ம இந்த குரூப்புக்கு கொடுக்குற பேர் தான் என்னது? கலெக்டிவ் நவுன். மெட்டீரியல் நவுன்னா ஒரு பொருள் எதால் செய்யப்பட்டிருக்கு, எந்த பொருளால் எந்த மூலப்பொருளால் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அந்த மூலப்பொருளுக்கு பேர் தான் என்னது? மெட்டீரியல் நவுன். அந்த ஃபைனல் நவுன் இஸ் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். இந்த நவுனை மட்டும் நம்மளால் பார்க்க முடியாது, ஆனால் நம்மளால் உணர முடியும். அதுதான் நம்மளுடைய அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இப்போ உங்களுக்கு நவுனை பற்றின ஒரு கிளியர் பிக்சர் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கிளாஸில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அடுத்த கிளாஸில் கிளியர் பண்ணுறேன். ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னேன் நவுனில் 5 டைப்ஸ் இருக்குது. 5 டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ் என்னென்னா நம்ம பார்த்துட்டோம். இன்னும் முக்கியமாக ஒன்று பார்க்கணும் நவுன் டாப்பிக்லேயே. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். என்னது அது? கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். அதுடைய டெஃபினேஷன்ஸ் பார்க்கலாம். இப்போது கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னன்னு. கவுண்டபிள் நவுன்னா என்ன? கவுண்ட் பண்ண முடியும், நம்மளால் எண்ண முடியும். அன்கவுண்டபிள் நவுன்னா என்ன? நம்மளால் எண்ண முடியாது. ஸோ கவுண்டபிள் நவுன்னா என்னது? இட் கேன் பி கவுண்டட். எண்ண முடிகிற நவுன்ஸ் கவுண்டபிள் நவுன். இட் கான் பி கவுண்டட். என்ன முடியாதது என்ன நவுனு? அன்கவுண்டபிள். காண்ட், cannot, இதை தான் நம்ம என்னென்னு எழுதுகிறோம்? காண்ட்னு எழுதுகிறோம். இங்கே இந்த அப்போஸ்ட்ரோப் எதுக்கு போடுறோன்னா, ஒமிஷன் ஆஃப் NO. இந்த cannotல என்ன ஸ்பெல்லிங் இருக்குது? CANNOT இருக்கு இல்லையா? இங்கே CAN அப்போஸ்ட்ரோப் T போட்டிருக்கோம். இது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, we have omitted N and O in this sentence, in the word. So we are saying can't. நம்ம என்னன்னு சொல்லணும்? can'tனு சொல்லணும். So countable noun என்ன? Countable noun can be counted. Uncountable noun cannot be counted. For example, countable noun பாருங்க. 12 benches. எத்தனை பெஞ்ச் இருக்கு? 12. கவுண்ட் பண்ண முடியுதா? கவுண்ட் பண்ண முடியும். So countable noun. Countable. 3 apples. எத்தனை ஆப்பிள்? 3 ஆப்பிள். அதனால் எண்ணக்கூடியது எல்லாமே கவுண்டபிள் நவுன். இப்போ எண்ண முடியாததுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். சாண்டு. சாண்டுன்னா என்ன? மணல். மணல் எண்ண முடியுமா நம்மளால்? எத்தனை மணல் இருக்குது எண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் என்ன சொல்வீங்க? 1 2 3 4ன்னு ஒரு மணலை எண்ண முடியுமா? முடியாது. ஸோ அது அன்கவுண்டபிள் நவுன். மில்க்கு. மில்க் எப்படி எண்ண முடியும்? எண்ண முடியாது. சுகர், சால்ட், பெட்ரோல், இது எதுவுமே நம்மளால் என்ன பண்ண முடியாது? எண்ண முடியாது. ஸோ எண்ண முடியாத நவுன்ஸ்லாம் என்ன நவுனு? அன்கவுண்டபிள் நவுன். எண்ண முடிகிற நவுனில் என்ன நவுனு? கவுண்டபிள் நவுன். அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்குமே பார்க்க ஈஸியாக சொல்கிறேன் பாருங்கள். ஸ்டார்ஸ் எடுத்துக்கோங்க. ஸ்டார்ஸ், நட்சத்திரங்கள்.
எத்தனை நட்சத்திரம் இருக்குது வானத்தை பார்த்து எண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வானத்தை பார்த்து இப்படியே படுத்துக்கிட்டு 1 2 3 4 எண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் உங்களால் என்ன பண்ண முடியாது, இதை மொத்தமாக எண்ணி இத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது வானத்துலன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதுதான் என்ன நவுனு? கவுண்டபிள் நவுன். சாரி, அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா நம்மளால் எண்ண முடியாது. கவுண்டபிள் நவுன்னா நம்மளால் எண்ண முடியும். ஸோ எண்ணக்கூடிய நவுன்ஸ் எல்லாம் கவுண்டபிள் நவுன், எண்ண முடியாத நவுன்ஸ்லாம் அன்கவுண்டபிள் நவுன். இப்போ இந்த கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன்ஸை பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.